அருமையான பாடல். புகழி வேந்தர் சங்கையர் கோன் என்று சொல்லக்கூடிய அந்த திருஞான சம்பந்த பெருமான் ஞானப்பாலினை உண்டார். அததான் இந்த இடத்துல போனக அப்படின்ற ஒரு வார்த்தையில குறிப்பிடுகிறார். அந்த ஞானப்பாலை அவர் பெற்றதனாலே, அருந்தியதனாலே அவருக்கு ஞானம் பொழிந்ததாம் அவருடைய அறிவியல். நமக்கெல்லாம் எப்ப ஞானம் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இறைவன் நினைத்தா எந்த வயதிலேயும் இந்த ஞானத்தை அருளக்கூடிய ஒரு ஆற்றலை படைத்தவன் இறைவன். நம்முடைய நாவுக்கரசர் பெருமானுக்கு 60 வயதிலே சைவ சமயத்தை தருவ வேண்டும் என்கின்ற ஞானத்தை கொடுத்தார். அதே ஞானத்தை 3 வயதிலே திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் கொடுத்து அந்த ஞானத்தை பொழிந்தார் சிவபெருமான். அப்படி ஞானத்தை பெற்ற திருஞான சம்பந்த பெருமான் தேசுடைய பாடல் பெரும் தவத்தினாரை செப்புவர். அந்த பாடல்கள்லாம் பாடும்போதே ஒளியானது வீசுமா. அப்படி ஒளி வீசக்கூடிய பாடல்களை பெறக்கூடிய தவத்தினை செய்தார் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். இந்த பாண்டிய மன்னன் பாண்டியனாகவே இருந்து அந்த சமண சமயத்தை தழுவி வந்தார். திருஞான சம்பந்த பெருமான் திருநீர் அணிந்த உடனே அவருக்கு அந்த வெப்பு நோய் நீங்கியதாம். அந்த வெப்பு நோய் மட்டும் கிடையாது, அவருக்கு பிறவியிலே இருந்த அந்த கூணானது நீங்கியது என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் அவர் நின்ற சீர் நெடுமாறன் என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலே அவர் புகழ் பெற்று திருத்தொண்டர் தொகையினை அருள் செய்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு வழித்துணையாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் ஒரு மன்னனுக்கு குருவாக இருக்கிறாராம் திருஞான சம்பந்த பெருமான். அப்படி குருவாக இருந்த அந்த திருஞான சம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை தலங்களுக்கும் சென்று பாடுகிறார். அன்றைக்கு பாண்டிய மன்னன் அப்படிப்பட்ட ஒரு சைவ சமயத்தை தழுவவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டு தலங்கள் என்று சொல்லக்கூடிய 14 தலங்கள் ரொம்ப அற்புதமான தலங்கள். இந்த தலங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை திருமுறைகளும் நமக்கு கிடைத்தே இருக்காது. அப்படிப்பட்ட குற்றமற்ற அந்த நெறியினை பாண்டிய மன்னன் திருஞான சம்பந்தர் மூலமாக பின்பற்றி அனைத்து கோயில்களுக்கும் திருஞான சம்பந்தரோடு சென்று பல பதிகங்களை எல்லாம் பாடியிருக்கிறார். நிறைய பதிகங்கள் பாடியிருக்கிறார். ஆனால் நமக்கு 14 தலத்திலே இருக்கக்கூடிய பதிகங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். திருஞான சம்பந்த பெருமான் கிட்டத்தட்ட 39,000 பதிகங்கள் பாடினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு இன்றைக்கு கிடைத்த பதிகங்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்று சொன்னால் வெறும் 328 பதிகங்கள் தான் கிடைச்சது. 29 என்று இதன் பிறகு அருளாளர்கள் ஒரு சில தலங்களை சேர்த்திருக்கிறார். இந்த 329 பதிகங்களையும் நம்மளால பாட முடியும். ஏன் பாட முடியல? நமக்கு ஒன்னும் அந்த ஞானமும் பக்குவமும் இறைவன் கொடுத்தது. ஏதோ 1-2 சிந்திக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் நமக்கு
ஒரு போனஸா கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். இப்படி இந்த மங்கையர்க்கரசியார் அவர்கள் செய்த அந்த சிவப்பணியின் காரணமாக பல நாட்கள் அந்த நெறியிலே நின்றதனாலே அவர் ஈசனுடைய திருவடி நிழலை மங்கையர்க்கரசியாரும் பாண்டிய மன்னனும் நீடூடி பல நாட்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள் என்பதை சேக்கிழார் பெருமான் சொல்லி முடிக்கிறார். இந்த வெறும் 2 பாடல்கள் தான். அந்த 2 பாடல்களும் மிக உயர்ந்த பாடல்கள். அப்படிப்பட்ட 2 பாடல்களையும் நாம் சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நம்முடைய கங்காதர ஈஸ்வர பெருமானுடைய கருணை கிடைத்தது. அந்த 3வது பாடலிலே அந்த பெருமையை சொல்லி, அந்த பாண்டிய நாட்டினுடைய பெருமையை சொல்லி, அதன் பிறகு வரக்கூடிய நேசநாயனாருடைய சரித்திரத்திற்கு புகுகிறார் சேக்கிழார் பெருமான். அந்த பாடலை பாடி நான் அடுத்தபடியாக திருமுறை விளக்கத்திற்கு செல்கிறேன். வருமாறு என்றும் பிழையா தீவ பொன்னி, வருமாறு என்றும் பிழையா தீவ பொன்னி, வளம் பெருக்க வளவர் குல பெருக்கும் தங்கள், வளம் பெருக்க வளவர் குலம் பெருக்கும் தங்கள், திருநாடு போல் செடியர் தென்னர் நாடு சீர் விளக்கும் செய்ய சீரடிகள் போற்றி, தென்னர் நாடு சீர் விளக்கும் செய்ய சீரடிகள் போற்றி, ஒரு நாளும் தம் செயலில் வடுவாது அன்பருக்கு உடை கீழும் கோவணமும் மீது நல்கும், பெருநாமச்சாரியாகும் குலத்தில் வந்த பெருந்தகையார் நேசத்திரம் பேசலுற்றாம், நேசத்திரம் சேக்கிழார் பெருமான் இந்த 12ஆம் திருமுறையிலே அந்த நாயன்மார்களுடைய புகழை சொல்லி அவர்களை போற்றி வணங்கி மீண்டும் அடுத்த நாயனாருடைய அந்த பெருமையை சொல்லுவதற்கு புகழக்கூடிய ஒவ்வொரு பாடலும் அற்புதமான பாடல். இப்படி மங்கையர்க்கரசியாருடைய குரு பூஜை இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து நடுநாட்டு தலங்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தலம். இந்த நடுநாட்டு தலங்களுக்கு கீழே தான் நினைத்தாலே முக்தி தரும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம் திருவண்ணாமலை தலம். சென்ற திருமறை விண்ணப்பத்திலே திருமறை விண்ணப்பத்தின் போது திருவாரூரிலே பிறப்பதற்காக பிறந்தாலே முக்கியம். நாமெல்லாம் எங்கெங்கேயோ பிறந்து எங்கெங்கேயோ வளர்ந்து எங்கெங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சில தலங்களிலே நாம் பிறந்தாலே தவப்பயனை செய்ததாக திருவாரூரிலே பிறந்தாலே முக்தி கிடைக்குமா? நாமெல்லாம் திருவாரூரிலே பிறப்பதற்கு இன்னும் தவம் செய்யவில்லை என்று பொருள்.
சரி, ரொம்ப சிரமம். இந்த பிறப்பு நம்ம கையில இல்லை. நமக்கு என்ன பிறப்பு, எங்க பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும்ன்றதெல்லாம் இறைவன் தான் தீர்மானம் பண்ற. ஆனா திருவாரூரிலே பிறந்த அத்தனை பேர்களுக்கும் பிறக்க முக்தி. சரி, நாம இங்க பிறந்துட்டோம், இதுக்கு எதுவும் வழி இல்லையா அப்படின்னா அடுத்தது சொன்னாங்க, தில்லை சிதம்பரம் என்கின்ற ஒரு தலம் இருக்கா. அந்த தலத்துல போய் இறைவனை தரிசனம் பண்ணாலே முக்தியாம். அப்ப திருவாரூர்ல பிறக்கலன்ற ஒரு கவலையை விட்டு தில்லையை தரிசித்தாலே முக்தி கிடைக்கும். அடுத்தது இன்னொரு ஈஸியான வழி சொன்னாங்க. திருவையாறு என்று சொல்லக்கூடிய ஒரு தலம். ஐயா என்று அழைத்தாலே முக்தி கிடைக்கும். எவ்வளவு ஈஸியா வச்சு அந்த வரிசையில திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி கிடைக்கும். அடுத்தது காசி. காசியில போய் இறந்தா முக்தி கிடைக்கும். காசிக்கு போய் எல்லாரும் இறந்தோம்னா யாராவது காசிக்கு போகுமா? தலையை வச்சு கூட படுத்துமா? ஆனா அந்த காசி ஆகிய அந்த புண்ணிய தலத்திலே நாம் சென்று தங்கி வாழ்ந்து அதன் பிறகு நாம் இறந்தால் முக்தி கிடைக்கும். நாம போய் எப்ப தங்குறது, எப்ப வாழறது, எப்ப இறங்குறது, அதெல்லாம் நம்ம கையில இல்லை. ஆகவேதான் எல்லாம் சுருக்கமா சொன்னாங்க, காசியில இறந்தா முக்தின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட புண்ணிய தலங்களை எல்லாம் நாம் தினமும் நினைத்தாவது ஒரு முறை பார்க்கணும். நினைச்சோமா? அடுத்து சாமி ப்ரமோஷன் கொடுக்குற இந்த தலத்தை நினைச்சிட்ட. இந்த தலத்துல ஞானசம்பந்தன்னு ஒரு அருளாளர் வந்தாரு. அவர் பதிகம் பாடினாரு. அவர் பதிகம் பாடி என்னென்ன சொன்னாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு உயர்வை நமக்கு கொடுப்பார். அப்படி அந்த உயர்வு கொடுத்ததுனாலதான் இந்த இடத்துல இந்த திருவண்ணாமலையை நாம் நினைக்க முடிகிறது. அந்த திருவண்ணாமலையை பற்றி நாம திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த பாடலை பாட முடியும். நாம் எப்படியெல்லாம் இறைவனை நினைந்து நினைந்து போற்றுகிறோமோ அதற்கு தகுந்தாற் போல இறைவன் நம்மளை அந்தந்த படிநிலையிலே உயர்த்தி கொண்டே இருப்பார். நாம் இறைவனுடைய திருவருளை நினைந்து நினைந்து உயர வேண்டுமே தவிர இறைவன் நமக்கு கொடுத்த இந்த தனு கரண போல போகங்களை எல்லாம் நினைத்து கொண்டு நாம் வாழக்கூடாது. நமக்கு இதையெல்லாம் ஒரு வாழ்க்கை நெறியாக அமைத்து கொடுத்தாலும் இறைவன் இதற்கெல்லாம் உயர்ந்ததாக கருதப்படுகிற இந்த திருவருளை நாம் தினமும் போற்றி மகிழ. அப்படிப்பட்ட திருவருளை நமக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை பதிகத்தினை இன்றைய தினம் பாடி மகிழ்வோம். அதாவது இந்த திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய பெருமான் எப்படி இருக்கிறார், அந்த பெருமானை யாரெல்லாம் வழிபாடு பண்ணுகிறார்கள், அந்த பெருமானை எதையெல்லாம் கொண்டு வழிபாடு பண்ணுகிறார். நாம் இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு பூவாவது வைத்து வழிபாடு பண்ண, மலரிட்டு வழிபாடு பண்ண. அந்த மலரிட்டு வழிபாடு செய்கிறார்கள் என்பதை முதல் பாடலிலே நமக்கு சொல்லுங்கள். அந்த மலரிட்டு வழிபாடு பண்ணா போதுமானா போதாது. அந்த
இறைவனை புகழ்ந்து நாம் பாட வேண்டும். அப்படி நாம மட்டும் புகழ்ந்து பாடுவது கிடையாது, வானோர்களும் புகழ்ந்து பாடுகிறார்களாம் அந்த திருவண்ணாமலை பெருமான். அப்படி புகழ்ந்து பாடுகின்ற பொழுது இயற்கையாக வரக்கூடிய அந்த மேகத்திலிருந்து வரக்கூடிய மழைகளும் இடிகளும் இறைவனுக்கு ஒரு மங்கள ஆட்சியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருவண்ணாமலை எண்ணி எண்ணி பாடி மகிழ்கிறார். இதுல ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். திருஞான சம்பந்த பெருமான் கடைசியாக தொண்டை நாட்டு தலங்களுக்கு வருகிறார். வரும்பொழுது அவர் திருவண்ணாமலைக்கு வந்தாரா வரலையான்னு எனக்கும் தெரியாது. ஆனா சேக்கிழார் பெருமானுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, இந்த நடுநாட்டு தலங்கள் வழியாக வருகின்ற பொழுது ஒரு மலையின் மீது ஒரு திருக்கோயில், சிவன் திருக்கோயில் அங்கே அமர்ந்திருக்கு. திரு அரகண்டநல்லூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அந்த தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் வருகிறார். வந்தவுடனே அந்த மலையின் மீது ஏறி நின்று இந்த திருவண்ணாமலையை தரிசனம் செய்கிறார். இன்றைக்கும் அந்த இடம் இருக்கிறது. இந்த கார்த்திகை தீபத்தன்று நாம அந்த மலையின் மீது இருந்து திருஞான சம்பந்த பெருமான் நின்று பாடிய அந்த இடத்திலிருந்து நாம் திருவண்ணாமலையை தரிசித்தோம் என்று சொன்னால் அந்த தீப ஜோதியானது நமக்கு தெரியும். அங்கிருந்து அந்த கோபுரத்தின் வழியாக இறைவனை தரிசனம் செய்து இந்த பதியத்தை நமக்கு அருள் செய்கிறார். எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையிலே நின்று திருஞான சம்பந்தர் பாடியிருப்பார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். திருவண்ணாமலைக்கே வராம திருவண்ணாமலை பதியத்தை திரு அரகண்டநல்லூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலிருந்து பாடுகிறார். அதே மாதிரிதான் திரு ராமேஸ்வரத்துக்கு திருஞான சம்பந்த பெருமான் எழுந்திருக்கிறார். கடல் கடந்து செல்ல வேண்டும், வேற நாட்டிற்கு இலங்கைக்கு செல்ல வேண்டும். அப்போது திருஞான சம்பந்த பெருமான் ராமேஸ்வரத்திலிருந்து ஏழ நாடாக இருக்கக்கூடிய இலங்கையை பாடுகிறார். திரு கேதீச்சரம் என்ற தலத்திலே இருக்கக்கூடிய இறைவனை ராமேஸ்வரத்திலிருந்து பாடுகிறார். அப்பனா அவருடைய அருள் எப்படிப்பட்டது! நம்மெல்லாம் முண்டி அடிச்சுட்டு போறோம் கோயில். போய் சாமி எங்க இருக்குதுன்னு தேடுறோம். நம்ம தேடத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேர் முன்னாடி நிற்கிறாங்க, சாமி தெரியல. எப்படியாவது போராடி போய் சாமியை பார்க்கிறோம். ஆனா ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இல்லை. எங்க நிற்கிறாரோ அங்கிருந்து சாமியை தரிசனம் பண்றாரு. அப்படின்னா அவர் இவ்வளவு பெரிய அந்த அருளை பெற்றவர் என்பதை யாராலும் உணரவே முடியாது. அப்படி இந்த அரகண்டநல்லூரில் மலையில் நின்று கொண்டு திருவண்ணாமலையை பாடுகிறார். அந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல் என்பதை இப்பொழுது நாம் பாடி அறிவோம்.